ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்துட்டு கோல்டில் இப்போ ஒரு செட்டப் கிடச்சிது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்துட்டு பேச போகிறேன். அதை எப்படி அனலைஸ் பண்ணேன், எப்படி இந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகேங்களா? அந்த ட்ரேடு வந்துட்டு எவ்வளவு ஹை ப்ராபபிள், ஓகேவா, இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4 ஹவர்ஸ் சார்ட் பார்க்குறோம். 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு ஒரு டீப்பாக கொஞ்சம் டீப்பாக வந்து பேரிஷ் மாதிரி காமிச்சிட்டு இந்த ஐஎஃப்இஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஎஃப்இஜி வந்துட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த ஐஎஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு, இன்வெஸ்ட் பண்ணி மேலே க்ளோஸும் ஆகிடுச்சு 4 ஹவரில். இப்போ வந்துட்டு திரும்ப நீங்கள் 1 ஹவருக்கு வரலாம். சாரி, 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நியர்லி நம்ம ஈவினிங் 8:30 இந்த ரேடு வரும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 ஹவர் ஐஎஃப்இஜி வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அந்த 4 ஹவர் ஐஎஃப்இஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் ஐஎஃப்இஜி இருக்கா, இந்த 1 ஹவர் ஐஎஃப்இஜி இருக்கா. ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து எப்போ வரும்னு நான் பார்த்துருந்தேன். இல்லை, அரௌண்ட் 8:30 மார்க்கெட்டும் வந்துச்சு. 15 நிமிஷத்தில் வச்சுக்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப நேரமாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல ரொம்ப நேரமாக டச் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு பெருசாக எந்தவித டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் அப் சைடு வந்து இல்லை, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நியர்லி எவ்வளோ நேரம் ஆச்சு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு, நியூயார்க் டைம் 11:30க்கு வந்திருக்கு, டில் 12:45, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை. கரெக்டாக அரௌண்டு 1 o'clock தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. ஸோ நான் அதுக்கடுத்து என்ன பண்ணேன், 5 மினிட்ஸில் வச்சுக்கிட்டேன். 5 மினிட்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி பார்த்தேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா இதான் அந்த 1 ஹவர் எஃப்இஜி, இதான் அந்த 1 ஹவர் ஐஎஃப்இஜி. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கா. கிடச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஐஎஃப்இஜி, இந்த இடம் வந்து ஐஎஃப்இஜி, இது வந்து ஐஎஃப்இஜி. ஆனால் மேலே பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு கேப் இருக்கா. ஸோ அந்த கேப்பையும் சேர்த்து நான் வந்து கேப்லேயும் வந்து எனிவே லிக்விடிட்டி நிறையா இருக்கும். ஐஎஃப்இஜியும் ஒரு கேப் தான், இது லிக்விடிட்டி வாய்டு, அதுவும் ஒரு கேப் தான். ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு லிக்விடிட்டி நிறையா இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து அந்த 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 க்ளோசிங் கேண்டில், இந்த க்ளோசிங் கேண்டில்லேருந்து கீழே அந்த விக்கு வரைக்கும், தேர்ட் கேண்டிலோட விக்கு வரைக்கும் நான் ஜோன் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2:30 வரைக்கும், ஓகேவா, 1 o'clockலேருந்து 2:15 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நியர்லி 1.25 மணி நேரமாக வந்து வெரி சாப்பியாக இருந்துச்சு, ஓகேவா? கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக மேலே புஷ் தான், அதான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ப்ரைஸ் வந்து ப்ரீசைஸாக டேப் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. பியூட்டிஃபுல் ட்ரேட். நியர்லி பாருங்கள், கிட்டத்தட்ட நான் இதுக்கு டார்கெட் எதை வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வச்சேன். சாரிங்க, 5 மினிட்ஸில் இந்த ஐஎஃப்இஜி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. 5 மினிட்ஸ் இந்த ஒரு கேப் இருக்கா, அந்த கேப், 5 மினிட்ல இங்கே ஒரு எஃப்இஜி பாருங்கள்,
இந்த எஃப்இஜி தான் எஃப்இஜியில் என்ட்ரி, எஃப்இஜியில் ஓப்பனிங் பண்ணி தான் டார்கெட்டாக வச்சேன். அவ்வளோ ஷார்ப்பாக வந்து அடிச்சிட்டான். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, லோவர் டைம் ஃபுல்லில் போகிறேன், அதுலேயும் நிறைய ட்ரேட் கிடச்சிது, ஆனால் எடுக்கலை. அதாவது எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் நமக்கு. இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வேணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லோயர் டைமில் 1 மினிட்லேயே நிறைய ட்ரேடு கிடச்ச மாதிரி இருக்கும், ஆனால் எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கரெக்டாக இந்த 1 ஹவர் எஃப்இஜி இதுதான் 1 ஹவர் எஃப்இஜி. 1 ஹவர் எஃப்இஜியில் அதாவது 1 ஹவர் எஃப்இஜியில் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துங்க, இங்கே ஒரு 1 மினிட்லேயே ஒரு டிஸ்பிளேஸ் மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரு டிஸ்பிளேஸ் மாதிரி இருக்குது. எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நியர்லி வந்து டைம் பாருங்கள், 11:50 அந்த ரேஞ்சு. அதாவது நியூயார்க் செஷனோட மார்னிங் 11 o'clock, அதாவது நூன் டைம் 12 o'clock ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5-10 minutes முன்னால். அப்போ அந்த டைமில் ட்ரேடு கிடச்சா எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த நியூயார்க்கு 12 to 1 வந்துட்டு ஃபுல்லாக சாப்பியாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே சாப்பியாக இருக்கா. ஆனால் கரெக்டாக பாருங்கள், 1 o'clock கேண்டில் பாருங்கள், 1 o'clock கேண்டில் பாருங்கள். அந்த 1 o'clock ஆனோடனே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாது. ஸோ மினிமம் ஒரு 5 minutes வச்சுக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்காதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜோன்ஸை வந்து மார்க் பண்ணணும். இது என்ட்ரிக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் 1 minute 3 minute வைக்கலாம். ஸோ 3 minute பாருங்கள், 3 minute பாருங்கள், இந்த 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 ஐஎஃப்இஜி ஜோனை கடக்க முடியாமல் பாருங்கள், மாற்றி மாற்றி உங்களுக்குள்ளே சாப் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஒன்ஸ் இந்த ஐஎஃப்இஜி ஜோனை வந்துட்டு மார்க்கெட்டு கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் அதே ஐஎஃப்இஜியை நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தோம்னா பாருங்கள், பக்கா இல்லை. குட் ட்ரேட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஈவினிங் 8:30 இந்த 1 hour எஃப்இஜியில் வந்ததுக்கப்புறம் எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் முன்னால் நான் இப்போ அந்த 1 minute காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நான் ட்ரேட் எடுத்து தான் இருந்தேன் முன்னாலலாம். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி எடுக்கிறதில்ல. ஏன்னா முன்னால் வந்து அதாவது அனலிசிஸ் நம்ம கரெக்டாக பண்ணுவோம், ஆனால் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் தான் மேட்ரு. அந்த எக்ஸிக்யூஷனுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும், பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். எதனாலனா, இல்லைனா இந்த மாதிரி சாப்பினஸில் வந்து மாட்டிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ அதை அடிக்கக்கூடாது. ஸோ டைமிங் முக்கியம். ஸோ 12 to 1 வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஸோ 1க்கு அப்புறமா எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதாவது நமக்கு பயஸில் நம்ம கீ லெவலில் டேப் ஆகிட்டு கீ லெவலில் டேப் ஆகிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு நம்ம எதிர்பார்க்குற பயஸில் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம என்ட்ரி ஜோன்ஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.